ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பூண்டு புளிசாறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். 15 பல் பூண்டை நான் தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா எண்ணெயில் சாட்டே ஆகணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டான விஷயமே பூண்டு தான். பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு சாட்டே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மிளகாவும் கண்ணாடி பதத்துக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போது சைமல்டேனியஸாக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மிளகை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பூண்டு புளிசாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு குட்டி கப் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். அதனால் அகெயின் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சுண்ட விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம அந்த வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பவுடருமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான பூண்டு புளிசாறு ரெடி. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இந்த பூண்டு புளிசாரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சைடிஷ்லாம் பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட் அப்பளம் இருந்தால் போதும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.